உங்களுக்கு நான் பார்க்கின்ற பொழுது எந்த வருஷ கிரகங்களில் ராகு மட்டும் 10 சஞ்சரிப்பது ஒரு பலமுடையதே. பாக்கியஸ்தானத்தில் உங்கள் யோகாதிபதி சனீஸ்வரர் இருக்கிறார். இந்த இடம் அவருக்கு நன்மையும் தீமையும் கலந்த ஒரு நியூட்ரலாக இருக்கக்கூடிய ஒரு இடம். மற்றபடி குருவோ கேதுவோ உங்களுக்கு சாதகமாக இல்லை. ஆக இருபெரும் கிரகங்கள், வருஷ கிரகங்களில் மிகவும் குறிப்பிடக்கூடிய இருபெரும் கிரகங்களாகிய ராகுவும் சனியும் பலம் இருப்பது உங்களால் மற்ற கிரகங்களால் வரக்கூடிய எந்த பலவீனத்தையும் சீர்படுத்தி தனக்கு தேவையானதை சரியாக தற்காத்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, பிற நாடு, மொழி, இனம் பேசுபவர்களால் நன்மைகள் இருக்கும். தொழில்நுட்ப தொடர்புடைய கல்வியில் எந்த வகையிலும் வெற்றி வாகை சூடி நீங்கள் விரும்பிய அந்த மதிப்பெண்களோ அந்த கல்வி நிறுவனத்தையோ அல்லது கடல் கடந்து சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பையோ கண்டிப்பாக பெறுவீர்கள். அதிலும் குறிப்பாக எப்படியும் உங்களுடைய தொழில் நிமித்தமான தொலைதூர பயணங்களும் இருந்திடக்கூடும். பாக்கியஸ்தானாதிபதி சனீஸ்வரரால் தந்தை வழியிலோ தனது பூர்வீகத்திலோ தனக்கு வரவேண்டியோ, அதே மாதிரி பெண்கள் தன்னுடைய பிறப்பிடத்திலோ தன் மாமனார் வழி சொத்துக்களோ இல்லை தான் சேமித்து வைத்திருந்த அல்லது பண நிலுவைகள் இருக்கக்கூடிய அவைகளிலிருந்து கண்டிப்பாக ஏதேனும் உங்களுக்கு பணமோ பொருளோ சொத்தோ வரக்கூடும். நீங்கள் நிர்பந்தமான கடன்கள் இருக்கக்கூடிய சில விஷயங்களை சரியாக சீர்படுத்தி சந்தோஷமான விஷயங்களில் ஈடுபட்டு தனக்கு வேண்டியதை பர்ச்சேஸ் பண்ணி கொள்வீர்கள். அது மட்டுமல்ல, வீட்டை அழகுபடுத்திக் கொள்வீர்கள். நவீனமான வாகனங்கள் வாங்குவீர்கள். 4 பேருடைய தொடர்புகள் உங்களுக்கு எந்த வகையிலும் நன்மையாக இருக்கும். ஆக உங்களுக்கு பணிகளில் இருப்பவர்கள் கூட சிலர் தன்னுடைய பிறரோடு இணைந்து வியாபாரம் செய்வதற்கான வாய்ப்புகளும் வந்தடையும். எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுடைய பேச்சு, எழுத்து, செயல், காரிய முயற்சிகள் யாவும் வீண் போகாது. அது மட்டுமல்ல, ஆண்களை பெண்கள் இணைத்து செய்யும் காரிய முயற்சிகள் லாபகரமாக இருக்கும். சுபகாரியங்கள் மற்றும் கொஞ்சம் தடை தாமதமாகும். உங்கள் ஜாதகத்தில் நல்ல விதமான தசாபுத்திகள் இருப்பேன். குறிப்பாக இப்போது ராகு, சனி, சுக்கிரன் இவர்களுடைய தசாபுத்தி இருந்தால் அந்த சுபகாரியங்கள் எப்படியும் நடக்கும். இல்லையால் சற்று போராடி ஆண்டின் இறுதியில் அதற்கான வாய்ப்புகள் உங்களை வந்தடையலாம். ஆக உங்களுக்கு வருவாய் பெருக்கங்கள் இருக்கும். தன் சரீரம் நல்ல விதமாக இருக்கும். சந்தோஷமான சமாச்சாரங்கள் ஏற்படும். எப்படி பார்த்தாலும் நல்லவர்களுடைய தொடர்பும் உங்கள் திறமையை அரங்கேற்றம் பண்ணக்கூடிய வாய்ப்பும் கண்டிப்பாக உண்டு. அத்துடன் கம்யூனிகேஷன், நீர், உணவு, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் மற்றும் பத்திரிகை சம்பந்தப்பட்டவை, பலபொருள் அங்காடிகள் மற்றும் தானியங்கள், மக்களுக்கு தேவையான முக்கிய பொருட்கள், சரிகைகள், பட்டு, இரத்தினங்கள், உலைக்கூடம், மெட்டல், முகவர்கள், கன்சல்டேஷன் செய்யக்கூடியவர்கள், கணிதம், ஆடிட்டிங் மற்றும் காப்பகம், இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் லாபகரமாக இருக்கக்கூடும். மிதுன ராசி, மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு ஒரு நன்மையை செய்வாரா? எல்லோரும் எதிர்பார்க்கின்ற ஒரு நிலைதான். நிலை மாறும் உலகில் நிலைக்குமென்ற கனவில் காணும் மனித ஜாதி காண்பதில்லை நீதி. பொதுவாக மிதுனத்துக்கு மிதுனமில்லை என்று ஒரு பழமொழி. மிதுன ராசி எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் கெட்டு போகாது. ஆனால் இதில் பிறக்கின்ற காலம் திருவாதிரை நட்சத்திரம் என்று ஒன்று வருகின்றது. அந்த திருவாதிரை நட்சத்திரம் வரக்கூடிய காரணத்தினால் இங்கே ஒரு சிறு சலசலப்பு ஏற்படும். பணங்காட்டு நரி சலசலப்பு கஞ்சாது என்பது போல் மிதுன ராசிக்காரர்கள் பெரும்பகுதி எதையும் அஞ்ச வேண்டாம். சமசப்தமமான ராசிகளில் கல்யாணம் முடித்திருந்தால், மிதுன ராசியில் இருப்பவர்கள் தனுசு ராசிக்காரர்களை கல்யாணம் முடித்திருந்தால்தான் குழப்பம். ஏனென்றால் சமசப்தமாக வரும்போது நிறைய குழப்பங்களை பார்ப்பார்கள். ஆனால் இதற்கு ஒரு எளிய பரிகாரம். ஒரு மனிதன் தன்னுடைய செயல்பாடை செய்யும் பொழுது ஓட்டலிலே வேலை செய்பவர்கள், அடுப்பு வைத்து தீ வைத்து எரிப்பவர்கள், ஒரு வடை போடுபவராக கூட இருக்கட்டும், அவர்களுக்கு ஒரு மஞ்சள் வேட்டி, மஞ்சள் துண்டு எடுத்து வியாழக்கிழமை அன்று கொடுத்து அவர்களை வணங்கி அவர்கள் கையால் ஏதாவது ஒரு உணவு வாங்கி நீங்கள் சாப்பிட வேண்டும். அதற்காக அங்கேயும் காசை கொடுக்காமல் நம்ம வேலையை காட்டக்கூடாது. பணம் கொடுத்து ஒரு டீயோ ஒரு வடையோ காப்பியோ சாப்பிட்டு விட்டு அந்த நபருக்கு அதை கொடுத்து விட்டு மஞ்சள் வேட்டி, மஞ்சள் துண்டு கொடுத்து வந்தால் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது, வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளதடா என்றது போல் அங்கே உங்களுக்கு வரவேண்டிய கஷ்டங்களை எல்லாம் நீக்கி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோர் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்பது போல்
உங்கள் வாழ்க்கை சிறப்பாக உயரும். இந்த மஞ்சள் வேட்டி மஞ்சள் துண்டை லேசாக எண்ணி விடாதீர்கள். இது பெரிய ஒரு தர்மமான விஷயம். அதுவும் அடுப்பு எரிப்பதற்கு. இதை பின்னால் மயானத்திலே எரிப்பவருக்கு ஒரு கட்டத்தில் சொல்லுகின்றேன். அப்பொழுது தெரியும் உங்களுக்கு. அடுப்பு எரிப்பவர் கொடுத்தால் என்ன நடக்கும் என்பது. இது உண்மையிலே ஹோட்டலில் அடுப்பிலே வைத்து எரிப்பவர்கள், கோமம் வளர்ப்பவர்கள், அக்கினி எரிப்பவர்கள், இவர்களுக்கு இதை கொடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு அருமையான விஷயத்தை சொல்லியிருக்கேன்.